மைவி த்ரெட்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். ஸோ மைவி த்ரெட்ஸை பற்றி எந்த அப்டேட்டும் இது வரைக்கும் வரல. நானும் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி போகிறத காலத்தை விட்டுட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு எடுத்துருக்குறோம். ஒரு சிறப்பான முடிவு. என்ன பண்ண போகிறீங்க? கம்பெனியை நடத்த போகிறீங்களா? விழுந்து போன கம்பெனியை எடுத்து நிறுத்த போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது சொன்ன காலமெல்லாம் போச்சு. எல்லா யூடியூபர்ஸும் கம்பெனி வந்துடும், கம்பெனி நம்மளுக்கு நல்லது செய்யும், தான் இப்போ வந்துடும், நான் அடுத்த மாதம் வந்துடும், இப்படியே சொல்லி சொல்லி வருடங்கள் தான் கடந்து போச்சே தவிர கம்பெனி இன்னும் வந்த பாடம் இல்லை. எந்த ஒரு கேஸோட அப்டேட்டும் உங்களுக்கு இன்னும் தெரியல, யாருக்குமே தெரியல. என்ன நடந்துட்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியல. இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, எல்லாருமே ஒன்றிணைந்து ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கிறோம். நீங்களும் இணைஞ்சிங்க அப்படின்னா நம்ம இனி செய்ய போகிறோம். ஒரு கம்பெனி நடத்திட்டு அந்த கம்பெனியோட பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது ஓடி போய் சொத்து செஞ்சுட்டு எங்கேயாவது ஃபாரின் ஓடி போயிருந்தா அந்த பணத்தை வாங்குறது ரொம்ப கடினமான ஒன்று. அந்த கேஸ் இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் இங்கே அப்படி நடக்கலை. தானாக பலியாடு போய் மாட்டுறது போல எம்டி போய் அந்த கேஸை நானே பார்த்துக்கிறேன், நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனார். இன்னும் அந்த கேஸ் 2 வருஷமாக இழுத்துட்டு தான் இருக்குது. ஓகே, அவரால் என்ன செய்ய முடியுமோ அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கம்பெனி மீட்டெடுக்கிறது நம்ம வேலை கிடையாது. நம்ம கட்டின பணத்தை நம்ம திரும்பி வாங்குறது தான் நம்மளோட வேலை. பணம் எங்கேயும் போல கவர்மெண்ட்டோட அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. பணத்தை எம்டியோட கையிலையும் கொடுக்கல, எம்டி தூக்கிட்டு ஓடவும் இல்லை. அதனால் நம்ம பணத்தை நாம் தான் வாங்கணும். அது எப்படி வாங்கணும் அப்படின்ற விஷயத்த நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்களும் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் என் பணம் வேணும், என் பிரச்சனை மாறணும் அப்படின்னா மட்டும் கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிங்க. நானும் வரேன் பிரதர், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சொல்யூஷன். இல்லை என் பிரச்சனை வேண்டாம், என் பணம் போனது போயிட்டு போகுது, இனி வரவா போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க பட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்கள் வேலை நீங்கள் பாருங்கள். ஆனால் இந்த மைவி த்ரெட்ஸில் பணம் போட்ட பிறகு தான் என் வாழ்க்கையில் பிரச்சனை நிறையா வருது அப்படின்றவங்க மட்டும் இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்ஸில் நான் வரேன்னு சொல்லி உங்கள் பேரை மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நான் நிச்சயமாக சொல்லுவேன். அது உங்களுக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். மைவி த்ரெட்ஸ்னால நீங்கள் பிரச்சனையோடு இருக்கிற விஷயம் இனி சால்வ் ஆக போகுதுன்ற ஒரு விஷயத்த நான் சொல்ல போகிறேன். அது நிச்சயமாக அது நடக்கும். இனி அடுத்த அப்டேட்டு எம்டி பேச போகிறாரு, நான் தீபாவளிக்கு பேசுவார், அடுத்து நியூ இயர்க்கு பேசுவார். இப்படியே சொன்ன காலங்கள் அடுத்தடுத்து யூடியூப்பில் பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு யூடியூபர்ஸ்க்கு நான் சொல்ல போகிறது என்னென்னா, இதெல்லாம் மாற்றி 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 கம்பெனியை பற்றி அதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பேசாமல் இனி என்ன பண்ணலான்ற விஷயத்த நீயும் யோசித்து நீங்கள் மக்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பிரச்சனைக்கான தீர்வை சொல்லுங்களே தவிர அந்த பிரச்சனையை பற்றியே நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. பிரச்சனைக்கான தீர்வு யார்கிட்ட இருக்குது? பிரச்சனையை வளர்த்ததும் நாம் தான். ஏன்னா அது கம்பெனியில் ஜாயின் பண்ணி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டதும் நாம் தான். அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதும் நம்மக்கிட்ட தான் இருக்குது, அது வேறவங்க கிட்ட கிடையாது. ஏன்னா பிரச்சனையை உருவாக்குறதுக்கு நீங்கள் தான் காரணமாயிட்டீங்க. அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும் உங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் அது நாம் தான் முடிவு பண்ணணும். என்னோட நீங்கள் பயணிங்க. என்னோடய வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வரேன் பிரதர்ன்னு சொல்லிட்டு ஒரு 100 பேராவது நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம்னு நான் சொல்லுவேன். அது வரைக்கும் காத்திருக்கோம். நன்றி, வணக்கம்.